நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திர ராஜா, நல்லவர்ப்பா, நல்லவர். எங்கள் மேலே மிகுந்த அன்பு உள்ளவரே உமக்கு நன்றிப்பா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. எங்களோடு வாழுகிற தெய்வம் நீங்கள் தெய்வமாக இருந்தும் மனசனோடு வாழ்கிறீங்களப்பா. உங்களையும் உயிரையே கொடுத்தீங்களப்பா. அதுக்காண்டி நன்றிப்பா. நன்றி ராஜா. பேசுங்கப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் சொல்லுங்கப்பா. நன்றிப்பா. ஆண்டவரை பிட்டு கொடுக்குற அப்பம் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ஜீவனாக, ஆண்டவரே ஆவியாக, உயிராக அவர்கள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக தீர்க்க ஆயுசையும் நீடித்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக இருக்க நீர் கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க ஸ்தோத்திரப்பா. சிலுவையில் தொங்கினீரே. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றிப்பா. எங்களை வாழ வைக்க ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சிலுவையில் தொங்கினீரே. ஸ்தோத்திரம். நன்றிப்பா. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஆமென். நித்திய ஜீவன் பெற இயேசுவே, நீதிமானாய் வாழ இயேசுவே மே ஆராதிக்கிறோப்பா. ஜீவன் தரும் காணியா ஐயா, சிலுவையில் தொங்கினீரே. ஆமென் ஆண்டவரே. ஜீவன் தரும் காணியா சிலுவையில் தொங்கினீரே. ஒப்பு கொடுத்தேனையா என்னையே உமக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். தமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கலங்கின கண்கள். கலங்கின கண்கள் யாருக்கு? யாருக்கு கலங்கின கண்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:41. அவர் சபிமமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அருமையானவர்களே, 41வது வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எருசலேமை பார்க்கின்றார். எருசலேமை பார்த்து அந்த நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரம் எப்படிப்பட்டது? அது 4 மலைகளால் சூழப்பட்டது. என்ன மலை அப்படின்னா, சீயோன், ஓபேல், அக்கீரா, பெசேத். இந்த 4 மலைகளிலே மேலாக கட்டப்பட்ட நகரம்தான் எருசலேம். எருசலேம் என்றால் உங்களுக்கு தெரியும், அது சமாதானம், சமாதானத்தின் வீடு எருசலேம். அந்த எருசலேமை பார்த்து
அந்த நகரத்தை பார்த்து ஏன் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னா, அந்த நகரம் பரலோகத்துக்கு சமீபமானது, பரலோகத்தின் ஆதரவில் உள்ளது. எருசலேம் நகரம் பரலோகத்தின் ஆதரவில் உள்ளது. அது ஒரு அரசியைப் போல காணப்படுகின்றது. அது ஒரு அரசியைப் போல மிக அழகாக இருப்பதாக தோற்றம் அளிக்கிறது. அதனுடைய சுவர் வெண்மையான உறைந்த பனி போன்ற வெண்மையான சுவர் அந்த எருசலேமின் நகரத்தினுடைய சுவர். அதனுடைய நுழைவாசல் தங்கமயமானது. வெளி தோற்றம் இவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆனால் அங்கே எல்லாரும் அதை பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கின்றார்கள். உறைந்த பனி போன்ற வெண்மையான சுவரோடு மலையின் மேலே அழகான ஒரு நகரமாக, நுழைவாயில் தங்கத்தால் ஜோடிக்கப்பட்ட நுழைவாயிலாக தோற்றம் அளிக்கின்றது. அது ஒரு அரசியைப் போல, ராணியைப் போல அந்த நகரம் காணப்படுகின்றது. ஆனால் ஏசப்பா அந்த சிந்தனையோடு பார்க்கல. அவருடைய சிந்தனையும் அவருடைய உள்ளமும் வேறு மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது அவருடைய உள்ளம் இதை நினைத்து, இந்த எருசலேம் நகரத்தை நினைத்து மகிழவில்லை. அவர் அதை குறித்து பெருமைப்படலை. ஏன் அப்படின்னா, அங்கே உள்ள அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தங்கள் குருட்டாட்டத்தினாலும் மனம் திரும்ப மறுக்கக்கூடிய சுவாபத்தினால இருந்தாங்க. அதனால் ஆண்டவருக்கு அந்த வெளி தோற்றம் பெரிதாக தோன்றவில்லை. நீங்கள் அதுக்கு முன்னால் அதே 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்போதான் ஓசன்னா பாட்டு பாடுகிறார்கள். நான் வாசிக்கேன் 19:38 வசனத்தில், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவர் கழுதையின் மேலே ஏறி வருகின்றார். அவருடைய பவனி மிக அழகாக இருக்கின்றது. அவருக்கு கீழே நிறைய ஓலைகளையும் துணிகளையும் எல்லாம் கொண்டு விரிக்கின்றார்கள். விரித்து அந்த கழுதையின் மேல் ஆண்டவர் வரும்போது அவரை பாடி மகிழ்ந்து அவரை போற்றி புகழ்கின்றார்கள். ஆனால் ஏசப்பாவுடைய இருதயம் அதில் இல்லை. அவர் அதிலே மகிழவில்லை. அவருடைய உள்ளம் மனம் திரும்ப மறுக்க இருக்கின்ற அந்த நகரத்தின் மக்களை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். அவருடைய சிந்தனை அப்படித்தான் இருந்தது. அது பெரிய மகாராஜாவின் நகரம். மத்தேயு 5:35 பாருங்க. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். அது மகாராஜாவின் நகரம். எருசலேம் மகாராஜாவின் நகரம். அதனால நீ அதில் என்ன செய்திராத, சத்தியம் பண்ணாத. அவ்வளவு பெரிய மகாராஜாவின் அந்த நகரத்தை பார்த்து தான் இயேசு கண்ணீர் விட்டார். கலங்கின கண்கள். எனக்கு இந்த செய்தி எனக்கு எவ்வளவோ நேரம் கடந்து எடுத்தேன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் இப்படி ஜோடிக்கப்பட்ட ஒரு நகரத்தை பார்க்கும் பொழுது நம்மளாம் என்ன நினைப்போம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே உள்ள ஜோடிப்பை நம்ம பார்ப்போம். அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, ஸ்டேஜ் நல்லாயிருக்கு, டெக்கரேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு பார்ப்போம். உணவு நன்றாக இருக்கின்றதா அப்படி பார்ப்போம். எல்லோரும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஏசப்பாவுடைய சிந்தனை அப்படி இல்லை. மனம் திரும்ப மறுக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது இஷ்டம் இல்லை, சத்தியத்தின்படி வாழ்கிறதுக்கு மனமற்றவர்களாக இருக்கின்றதை பார்த்து ஏசப்பாவுடைய கண்கள் கலங்கின. அவரை அப்படியாக ஒரு பெரிய பவனியிலே அவரை ஆர்ப்பரித்து கொண்டு வருகின்றார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒரு பெரிய பவனி இருக்கின்றது. ஆனால் இயேசுப்பாவுக்கு அது பெருசாக தெரியல. மனம் திரும்ப மறுக்கும் ஜனங்களை குறித்து தான் அவருக்கு கஷ்டம். மறுபடியும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. மறுபடியும் ஜனங்கள் தவறு செய்து கொண்டே இருந்தார்கள். தேவன் கொடுத்த வாய்ப்புகளை, தேவன் கொடுத்த ஊழியக்காரர்களை, தேவன் அந்த நகரத்துக்காக அனுப்பின தீர்க்கதரிசிகளை அவர்கள் மலிவான ஒரு பொருளாக எண்ணினார்கள், மலிவான ஒன்றாக எண்ணினார்கள். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனா லேசான காரியமா? அந்த தீர்க்கதரிசியை தன்னை எப்படியாக அர்ப்பணிக்க வேண்டும், அந்த தீர்க்கதரிசி எப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவன் அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியை அந்த ஊழியக்காரர் அந்த தீர்க்கதரிசியை பெற்றிருக்க வேண்டும்.
ஆனால் அதை இந்த நகரத்தின் மக்கள் மலிவாக எண்ணினார்களாம், அற்பமாக எண்ணினார்களாம். அதனாலே இந்த நகரம் இவ்வளவு அழகாக ஜோடிக்கப்பட்ட இந்த நகரம் அழிவுக்கு ஏதுவாக இருக்கின்றதே என்று இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். கலங்கின கண்களோடு அந்த நகரத்தை பார்க்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கும் சமாதானத்தை கொடுக்க தான் அவர் வாஞ்சிக்கிறார். நான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருக்காயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்குறவங்க, நான் நிதானமாக சொல்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி. வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது கீழே இருக்கிற ப்ளூ கலர் எழுத்தை நீங்கள் தொடணும். அப்படி தொடும்போது உங்களுக்கு முழுமையான அந்த செய்தி வரும். என்றைக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது கீழே இருக்கிற லிங்க்கு ப்ளூ கலரில் இருக்கிற எழுத்தை நீங்கள் தொட வேண்டும். அதனால் நிதானமாக இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். 42 உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்கும். ஆனால் இப்போது அது உனக்கு எப்படி இருக்குன்னா மறைக்கப்பட்டு இருக்குது. எதனால் மறைக்கப்பட்டு இருக்குது? சமாதானத்துக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை. தேவன் மறுபடியும் இரக்கத்தை காட்டுகின்றார். உன்னை அழிந்து போய்விடக்கூடாது. ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இது அழிந்து போகும். அதனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறது. அது மறைவாக இருக்கின்றது. இது அழிந்து போகும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. சத்தியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தேவன் கொடுத்த வாய்ப்புகள் அநேக தீர்க்கதரிசிகளை மூலமாக அனுப்புகிறார். அதை அவர்கள் மலிவாக எண்ணுகிறார்கள். லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் ரெண்டாவது பாயிண்ட் நீ உன்னை, அதுக்கு பிறகு நீ. உன் சத்துருக்கள் மூணாவது பாயிண்ட் உன் சத்துருக்கள் மதில் போட்டு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை. நாலாவது பாயிண்ட் உன்னை, நீ, உனக்கு, உன் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார். உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து பாருங்க. ஐந்தாவது காரியம் உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இந்த வசனத்தில் இந்த 2 வசனத்திலுமே 6 முறையாக உன்னை என்று சொல்லி ஆண்டவர் அழுதார், கண் கலங்கினார். நீங்கள் இப்படி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே சஞ்சலமாக தான் இருக்கும். ஏசப்பா நீங்கள் இப்படிலாம் சொல்லி பார்த்தோம். அந்த எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர், பரிசேயர் யாருமே என்ன செய்யலை. நியாயஸ்தாரிகள், நியாயாதிபதிகள், நியாயசாஸ்திரிகள் யாருமே என்ன செய்யலை. மனம் திரும்பாமல் கடைசியில் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஆண்டவருக்கு அது எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த எருசலேம் நகரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காதபடிக்கு நான் ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்துக்கு வராமல் போய்விடுவார்களோ என்று அவர் அந்த ஓசனா பவனி முடிந்து கீழே இறங்கி ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். உன்னை சந்திக்கும் காலம் உனக்கு மறைவாக இருக்கின்றது. ஆண்டவரை தேடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க, எப்பொழுதும் ஜெபத்தில் தரித்திருங்க. உங்களுக்கு என்ன வேலையாக இருக்கட்டும். வேலை கொடுத்தது யார்? தேவன் தான். மனைவி கொடுத்தது யார்? தேவன் தான். குழந்தை கொடுத்தது யார்? உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தது யார்? அவரை எப்படி நம்ம மறக்கலாம்? இந்த வேதத்தை எப்படி மறக்கலாம்? எப்படி நீங்கள் சண்டே சர்வீஸை நீங்கள் மறக்கலாம்? எப்படி நீங்கள் அதுக்கு காரணம் சொல்வீங்க? இம்மடி ஜீவன் சுகம் பலன் தந்திருக்காரு. யார் தந்தார்? ஏசப்பா தானே. அப்போ அவருடைய காரியத்தை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த பூமியிலே கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு லாபமாக இருக்கும்.
நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி எப்பவும் அழுது கொண்டு இருக்க தேவை இல்லை. அவர் நமக்காக கண்ணீர் விட்டார். அன்னைக்கு இயேசுவை நிராகரித்தனர். பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று கேட்டார்கள். இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உனக்காக உயிரை கொடுக்க வந்தாங்க. நம்ம ஆசீர்வாதமாக இருக்க அவர் சாபமானார். நம்ம சாபத்துக்காக அவர் சாபமானார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமானார். நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க, ஐஸ்வர்யமானாய் இருக்க இயேசு நமக்காக தரித்திரரானார். இதெல்லாம் நம்ம அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்ம அவரை எப்போ பார்க்கலாம் அப்படின்றது இல்லையா? நம்ம ஒரு ஏழையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த பூமியில் பிறக்கும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு பணக்கார வீட்டில் நீங்கள் இன்றைக்கி திருமணமாகி போயிருக்கீங்களா? இல்லை பணக்கார வீட்டில் நீ குழந்தையாக பிறந்திருக்கியா? ஒரு படித்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? இன்றைக்கி உயர்ந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்களா? காட் கிரேஸ், அவர் உங்களை நினச்சிருக்காரு. அதனால் நீங்கள் அவரை மலிவாக எண்ணாதே. நீங்கள் அவரை மலிவாக எண்ணிடாதீங்க. அவருடைய சத்தியத்தை மலிவாக நினச்சிடாதீங்க. அற்பமான பொருளாக நினச்சிடாதீங்க. 4 சிலை 1000 ரூபானா நமக்கு அற்பமாக இருக்குது. அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபைகள், இரக்கங்கள், அவர் தந்திருக்கிற சுகம், அவர் தந்திருக்கிற குழந்தைகள், பேர குழந்தைகள், வேலை வாய்ப்புகள், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், அழகு, சௌந்தரியம் எல்லாம் நினச்சி பாருங்க. அவர் நமக்கு மலிவாக தெரிவாரா? இந்த வேதம் உங்களுக்கு மலிவாக தெரியுமா? இல்லைல்ல. ஆமாம், அப்படி அவரை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை அப்படியே சார்ந்து கொள்ளணும். எப்படா அவரை பார்ப்போன்னு தான் நமக்கு வரும். அவருடைய அன்பை ருசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர் இந்த ஜனத்துக்காக அவர் மன்றாடுகிறார். அவர் அழுகிறார். ஐயோ, இவ்வளோ பெரிய பவனியில் வந்து இறங்கின மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா அழுகிறாருமா, அழுகிறாரு. சகோதரனே, சகோதரியே, அருமையானவர்களே, என் ஜனமே, ஒரு பெரிய ராஜ்யம் இருக்க, அதை இழந்துடாத. மண்டாடுறது, அழுறதுன்னா என்ன? அழுது சில பேர் கணவனோ மனைவிட்டையோ அழுது சாதிச்சிருவாங்க. பிள்ளைகள் பாருங்கள், நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று வேணால் என்ன செய்வாங்க? அழுதுருவாங்க. அழுத நம்ம கொடுத்துருவோம். அழுது சாதிச்சிடலாம். அண்ணாலே ஆண்டை விட்டு அழுது சாதிச்சிட்டாங்கல்ல. ஆகார் அழுது சாதிச்சிட்டாங்கல்ல. எசேக்கியா மிகவும் அழுதார், சாதிச்சிட்டார்ல. எத்தனை பேர் அழுது அழுது ஆண்டவர்கிட்ட சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அழுதாச்சுன்னா ஆண்டவர் உன்னை ஸ்டாப் பண்ணிடுவார். நான் அழுதுருக்கேன் தேவனுடைய சமூகத்தில். சில காரியங்களுக்காக நான் அழுவேன். ரொம்ப அப்படியே அழுது கண்ணீர் இங்கே வரைக்கும் தான் வரும். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த காரியத்தை என் மனசில் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருவாங்க. நான் உனக்கு செய்வேன் அப்படின்ட்டு. அந்த கண்ணீர் இதுக்கு கீழே எனக்கு வடியாது, வடிய விட மாட்டார் ஆண்டவர். அப்படியே நல்லாயிரும். அதுக்கப்புறம் நான் நன்றி தான் சொல்வேன், செய்திருவார். ஆனால் இயேசு கண் கலங்கினாங்களே. யாராவது வந்து நாங்கள் மனம் திரும்பிடுறோம்ப்பா, என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்களா? இந்த 6 காரியத்தை சொல்கிறதை நான் பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா இப்படி அழுதுட்டீங்களாப்பா? எங்கள் மேலே உங்களுக்கு இவ்வளவு இரக்கமா? அந்த எருசலேம் நகரத்தார் மேலே உங்களுக்கு இவ்வளோ இரக்கமா? அந்த நகரம் இப்படியாக ஜோடிக்கப்பட்டு இருக்க என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் கண் கலங்கினீங்களாப்பா? நான் இதுக்கு தலைப்பு வேறு எடுத்துருந்தேன். பார்த்துக்கோங்க, என்ன தலைப்பு எடுத்திருந்தேன்னா, எச்சரிப்பின் செய்தின்னு தான் தலைப்பு எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த செய்தியை எடுத்து அப்படியே நான் அதை தியானித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே ஆண்டவர் அந்த கழுதையை விட்டு இறங்கினார். அதனால் பவனி சூப்பராக போயிட்டு வந்துட்டு எல்லோரும் பாடினாங்க, துதிச்சாங்க. பவனி விட்டு இறங்கின உடனே அவர் நகரத்தை பார்த்த உடனே, இது ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு பெயருமே, ஆனால் ஜனங்கள் வாய்ப்புகளை அற்பமாக நினைக்கின்றார்களே என்ற உடனே கண் கலங்கி, நான் கண்ணு தான் கலங்கினார்னு நினச்சேன். அழுது லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சபிமமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. நகரத்தை பார்த்து, இன்னைக்கு நம்மையும் பார்த்து அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் நியூஸ்லலாம் இப்போ பார்க்குறீங்க, எத்தனையோ இடத்துல பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, இன்னும் அவங்கள கொலை செய்கிறாங்க, நிறைய இடத்துல களவு நடக்குது, சிறு பிள்ளைங்களை பலாத்காரம் பண்ணி கற்பழிக்கிறாங்க. நான் தற்செயலாக நியூஸ் பார்த்தேன். 4வது வகுப்பு படிக்கக்கூடிய 2 குழந்தைங்களை கற்பழிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது நாம் அவர்களுக்காக, இந்த தேசத்துக்காக
இப்படியான இந்த பலவிதமான போதைகளுக்கு அடிமைப்பட்டு மனித சுவாபம் இல்லாத ஒரு மிருக குணம் உள்ளவர்களாக பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஜனத்துக்காக நாமும் கண்கலங்க வேண்டாமா? நாமும் அழுது கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டாமா? நம்ம ஜெபிக்கும் போது மோசே திறப்பின் வாசலில் நின்னது போல நாமும் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். என்னுடைய சமூகத்தில் இந்த ஜனத்துக்காக திறப்பின் வாயில் நிற்க ஒருவன் இருக்கின்றானா என்று கேட்கின்றார். அருமையானவர்களே, இனிமேலிருந்து நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு பேர் நீங்கள் டிவியில் நியூஸ்லாம் பார்ப்பீங்க, எவ்வளவு கொலைகள், எவ்வளவு களவுகள். இந்த மக்களுக்காக இந்த பொல்லாத ஆவியை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். சபித்து ஜெபம் செய்ய வேண்டும் ஆண்டவர் இடத்துல. இவங்க மனம் திரும்பட்டுப்பா. அந்த மகன், அந்த பெற்றோர் எப்படி இருக்கும்? 2 பெற்றோருக்கும் கொலை செய்தவன் தாயின் தகப்புன்னு அழுவாங்க, செத்தவங்களுடைய குடும்பமும் அழுவாங்களே. ஒரு உயிர் லேசா அந்த உலகத்தில்? உயிர் எவ்வளவு பெருசு! இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட உயிர் தான் பெருசு. அந்த உயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு. அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த செய்தி கேட்குற நீங்கள், நம்மளும் ஏசப்பா கூட சேர்ந்து கண்ணு கலங்கி இந்த தேசத்துக்காக ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க வேண்டும். சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு ஒரு கல் மேலே கல் இராதபடி ஆகும் நாட்களை நீ அறியாமல் இருக்கின்றாய். இந்த பூமி அதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று தேவன் சொல்லி இருக்கின்றார். அதனால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய மனதை வைக்காதபடிக்கு தேவனைப் போல, இயேசுவைப் போல அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, மலைவாழ் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக, அங்கு உள்ள ஜனங்களுக்காக பரலோக ராஜ்யத்தை நாம் நிரப்ப வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் நல்ல சட்டங்கள் வர வேண்டும். அது வெளி நாடுகளாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள எந்த நாடுகளிலும் நல்ல சட்டங்கள் வர வேண்டும். தேவனுக்கு பயந்த சட்டங்கள் தான் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. இயேசு கண்ணீர் விட்டார், கண் கலங்கினார். இன்னும் நான் அடுத்து ஒரு வசனம், லூக்கா 13 அதிகாரம் 34, 35. எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுங்காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இந்த லூக்கா 13 அதிகாரம் 34 வசனத்தில் எருசலேமே எருசலேமே, அன்றைக்கு தேவன் சொன்ன இதுதான். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. நீ என்ன செய்கிற? தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்றீங்க. யோவான் ஸ்நானகனை கொலை செய்தீங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களை கொலை செய்தீங்க. இன்றைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய பிள்ளைங்களை, ஊழியம் செய்கிறவங்களை அடித்து கேஸ் போட்டு கையில் விலங்கு போட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்கிறவர்களே, அவங்கள பார்த்து ஆண்டவருடைய மாறாத அன்பு என்ன சொல்லுது அப்படின்னா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனமே இல்லாமே போயிட்டு, உங்களுக்கு மனமில்லாமல் போயிட்டு. இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறார். எனக்கு நேரம் முடிய போகுது, இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்க போகின்றேன். கோழி எப்படி மேலே வந்து, எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன், கள்ளப்பிராந்து அப்படியே மேலே பறக்கும் பார்த்துக்கோங்க. கோழி அப்படி குஞ்சு பிறந்த உடனே 10, 12, 15 அப்படி குஞ்சு இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கோழி முன்னால் போகும். இந்த குஞ்சு எத்தனை குஞ்சு எல்லாம் அப்படியே சத்தக்காடு போட்டுக்கிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து ஒரு பயங்கர சத்தம் போடும். சத்தம் போட்ட உடனே அங்கங்கே நின்னாலும் அந்த கோழி குஞ்சுகள் ஓடி வந்து அந்த கோழிக்குள்ளே சிறகுல அப்படியே மூடி இது தன்னுடைய ரெக்கையை மறைச்சி வச்சுக்கிடும். அப்படி தான் நான் உங்களை வச்சுக்கிடலான்னு நினைக்கேன். அதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் ஒன்றை சிறகுக்குள்ளே நான் இந்த கள்ளப்பிராந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கு, டக்குன்னு வந்து ஒரு குஞ்சை தூக்கிட்டு போயிடும். என் பிள்ளையை நான் 21 நாள் முட்டையில் வச்சு நான் பாதுகாத்துருக்கேன், என் பிள்ளையை நான் காப்பாற்றணுமே அப்படின்னு
எல்லாரும் ஓடி வந்து ஒளிஞ்சிக்கோங்க, நமக்கு ஒரு எதிரி வந்துட்டான் அப்படின்னு அந்த கோழி தன்னுடைய பாஷையில் சொல்லுது. அந்த ஒரு சத்தத்தில் சத்தம், அம்மா சத்தம் வித்தியாசமாக இருக்க. என்ன, இந்த இடத்துல இறை இருக்குது அப்படின்னா அது கூப்பிட்ற சத்தம் வேறு, இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த கோழி கொடுக்குற சத்தம் வேறு. ஆனால் இந்த சத்தம் அப்படி இல்லையே, இது ரொம்ப எச்சரிப்பின் எக்காலமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சுகள் ஓடி வந்து தன்னுடைய தாயின் சிறகுகளுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளும். அப்போ இந்த கள்ளப்பிராந்து இருக்குல்ல, அது வந்து பறக்கும். பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டில் பார்த்துட்டு, எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் நான் வெளியே நாங்கள் நிற்கும்போது இந்த கள்ளப்பிராந்து மேலே பறக்குமா, அது என்ன செய்யும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குஞ்சையாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த கள்ளப்பிராந்து வந்து கொஞ்சம் அப்படி தாழ்ந்து பறக்கும். கொஞ்சம் தாழ்ந்து வரும்போது இந்த கோழி பறக்கும், கூரை வரைக்கும் பறந்துடும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். என்ன, அது என்ன செய்யும், அப்படியே பறக்கும் பாருங்க, அடித்து கக்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பறந்த உடனே கூரை வரைக்கும் ஏறுற மாதிரி பறக்கும் கோழி. உடனே இந்த கள்ளப்பிராந்து ஓடிடும். அதுக்கு பிறகு இவங்க தன்னுடைய பிள்ளைகளை அணைச்சி கொண்டு ஹாப்பியாக போவாங்க. அதே போல் ஏசப்பா இன்றைக்கி நினைக்கிறார், எத்தனை தடவை தான் நான் ஒன்று ஏன் சிறகுக்குள்ளே கூட்டி வைக்கணும்னு நினைக்க, நீ தப்பு பண்ணிகிட்டே இருக்கியே, நீ பாவம் செய்துகிட்டே இருக்கியே, பைபிள் வாசிக்கவே மாட்டேங்கிய, ஜெபமே பண்ண மாட்டேங்கிய, தான தர்மம் செய்ய மாட்டேங்கிங்க, ஆலயத்துக்கே வரவே மாட்டேங்கிங்க, உபவாசம் இருக்க மாட்டேங்கிங்க, என்ன கூடியும் ஜெபிக்க மாட்டேங்கிங்க, சகோதர ஸ்நேகம் இல்லை, அண்ணன் தம்பியும் பிரச்சனை தான், அக்கா தங்கச்சியும் பிரச்சனை தான், கணவன் குடும்பத்துலேயும் பிரச்சனை தான், அம்மா வீட்லேயும் பிரச்சனை தான், பக்கத்து வீடும் அப்படி தான், ஏற்ற வீடும் அப்படி தான், இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களே, உங்களை கள்ளப்பிராந்து மாதிரி அந்த சாத்தான் வந்து தூக்கிட்டு போயிடுவானே, நீங்கள் கொஞ்சம் என் செலவுக்குள்ளே வந்துருங்களேன்னு எத்தனை முறையோ நான் உங்களை கூப்பிட்டு பார்க்க நான் ஆண்டவர் சொல்லியிருந்தேன். எத்தனை தடவை தான் நான் கூப்பிட்டு பார்ப்பேன், இந்த சத்தியத்தின்படி வாழுங்க மக்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அரவணைக்க பார்க்கின்றார். சரீர பலவீனம் எதுக்கு வருது, பாவங்களை அறிக்கை செய்திருங்க, எதுக்கு பிரச்சனை மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கு, சத்தியத்தின் பாதையில் நடங்க. ஆண்டவர் சொல்கிறார்ல, நீ வருத்தப்பட்டு பார சுமக்கிற எடுத்துக்கிட்டு என் பின்னால் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன், என் கட்டளைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான். அப்போ நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டு சமாதானமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க, கட்டளையின்படி கீழ்ப்படுகிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க, பொறுத்து கொள்கிறாங்க, அதனால் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க சமாதானமாக வாழுகிற அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கின்றோம். ஏன் பார்க்கல, பார்க்குறோம். எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கும், ஆனால் பெய்யும். நம்ம போனவுடனே டோல்கேட்டு தானாக திறந்துடும், ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒருத்தர் பரிசு செலுத்திட்டார். ஏன் காரு போன உடனே சில இடத்துல டோல்கேட்டுக்கு வந்து பணம் கட்டாமலே கார் போயிடும் தெரியுமா, ஏன்னா அவங்க முன்னக்கூட்டியே பணம் கட்டியிருப்பாங்க, அந்த காருக்கு இத்தனை வருஷத்துக்குன்னு பணம் கட்டியிருப்பாங்க. அதனால் அந்த கார் வந்து நின்ன உடனே இங்கே சிக்னல் போட்டுரும், இவங்க பணம் கட்டிட்டாங்க கார் போகலான்னு, உடனே டோல்கேட்டு அது திறந்துடும். அதே போல் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அந்த கொல்கதா மலையிலே செய்து முடித்து விட்டார். அழுதாரு, கெஞ்சினாரு, நமக்காக எல்லாம் பண்ணி பார்த்து தான் அவர் உயிரோட இன்றைக்கு எழுந்து பரவு ராஜ்யத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, எத்தனை தரம் தான் உன்னை நான் கூட்டி சேர்ப்பேன், எத்தனை தரம் தான் நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, எத்தனை தரம் தான் நீ இப்படி வேசித்தனத்துக்குள்ளே பெய்கிட்டு இருப்ப, எத்தனை தரம் தான் நீ இப்படி குடிப்ப, எத்தனை தரம் தான் பெற்றோரை ஏற்று நீ பேசுவ, எத்தனை நேரம் தான் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நீ ஆலயத்துக்கே வர மாட்டேங்க, திருவிருந்து எடுக்க மாட்டேங்க, ஏன்னா நீ மாதத்தில் 2 முறையாவது திருவிருந்து எடுக்க வேண்டாமா, நீ திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டாமா, அது உனக்கு பலனு, அதானே உங்களுக்கு ஜீவன். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பண்ணுகிறவனுக்கு தானே நித்திய ஜீவன், அதை பெற்றுக்கொள்ளதாவது நீ பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் பாவரிக்க பண்ணி நீங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். எத்தனை தரமும் உங்களை கூட்டி சேர்க்க ஆசையாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அது நமக்கு வேண்டாம். இல்லை ஆண்டவரே நாங்கள் வந்துடுறோம்ப்பா, நாங்கள் வந்துடுறோம், எங்கள் மேலே இறக்கமாக இருங்க. நான் திருவிருந்து வாங்கி நான் நற்கருணை எடுத்து வருஷம் ஆயிட்டு, என்ன மாதமாயிட்டுப்பா, நான் இனிமேல் வந்து நான் நற்கருணை வாங்குவேன்ப்பா, திருவிருந்திலே பங்கு கொள்வேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து நீங்கள் திருவிருந்து வாங்க வேண்டும், சாக்கிரமத்திலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நற்கருணை, நல்ல கருணை, இறக்கம். அருமையானவர்கள், இந்த நாளிலே கர்த்தர் நம்முடன் தான் பேசி கொண்டிருக்கின்றார். உன்னை சூழ மதில் போட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய நாட்கள் வரும், அதனால் இன்றைக்கே நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நம்ம ஜெபம் செய்வோம். இந்த ஒப்பு கொடுத்தீர் ஐயா, அந்த ஒரு கவியை மட்டும் நம்ம படித்து இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஒப்பு கொடுத்தீர் ஐயா மட்டும் படிப்போம்.
எங்களை வாழ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையில் தொங்கினீரே, ஸ்தோத்திரப்பா. நோக்கி பார்த்ததினா ஆமென். பிழைத்து கொண்டோமையா. ஆமென். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் மனமுந்து எல்லாரும் எங்களை உமக்கு நாங்கள் தருகின்றோம். இந்த வார்த்தையை கேட்கின்ற நாங்கள் யாவரும் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். நீர் எங்களுக்காக உங்களையே கொடுத்தீங்கப்பா. எங்களுக்காக உடைய கண்கள் கலங்கின இன்று முதல் நாங்கள் உண்மையே சேவிப்போம் என்று அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சிறகுகளுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்தி இந்த உலகத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து பரவராஜ்யத்தை கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.